எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தக்காளி குருமா தான் இது. இந்த வீடியோவை பார்க்கும்போது கூட உங்களுக்கு ஞாபகத்தில் வரலாம், ஓ இன்றைக்கி இதாட்டம் கூட நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு. சிலிண்டர் தட்டுப்பாடு நேரத்தில் நம்ம இதாட்டம் சமைக்கும்போது கேஸும் நமக்கு மிச்சமாகும். நம்ம இட்லி இடியப்பம் இதெல்லாம் ஆவியில் வேக வைக்கும்போது அடியில் நம்ம தக்காளி பாசிப்பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். பாசிப்பருப்பு இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. பாசிப்பருப்பு ஊற்றிக்கிட்டால் கொஞ்சம் திக்காக இருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் கலந்து கொதிக்க விட்டு கடைசியாக தேங்காய், சோம்பு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இது ரெடி ஆகிடும். சில பேர் இஞ்சி பூண்டு பட்டை கசகசா கூட அரைச்சி ஊற்றுவாங்க. அதோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி இறக்குனோம்னா தக்காளி குருமா ரெடி.